இங்க என்ன பிரச்சனைனா எல்லா கட்சியும் பிரிஞ்சு இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்கு. குடும்பத்துக்கு 2 ஓட்டு இருக்கான் தாவேக்காக்கு, அப்படிதான் இருக்கா? அது கரெக்டுங்க. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க 2000 4000 6000 பிம்பிலிக்கு பியாபி மாதிரி. நீங்கெல்லாம் சொல்றத பார்த்தா ஐயா ராமதாஸ் கூட தான் சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கிறதுலே பெரிய கட்சின்னு. ஏத்துக்க முடியுமா? மதிமுக அண்ணன் சொன்னாரு ஒரு காலத்துல. என்ன இதெல்லாம் என்ன கூட்டம்? வைகோ பேசும்போது பேச்ச கூட்டமா இது வந்து குத்து சண்டை மாதிரி, மேரத்தான் மாதிரி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2வது ரவுண்டும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 3வது ரவுண்டு 4வது ரவுண்ட்ல தான் யாரு நாக் அவுட்டு, யாரு பனியன் செட்டியெல்லாம் பிச்சுன்னு போறது, யாரு துண்டத்து கீழே போறதுன்னு தெரியும். அங்கதான் திமுக சர்வ வல்லமை படைத்த ஒரு கட்சி. ஏன்னா பழக்கம் தெரியும் எப்படி இன்னும் உள்ளடி வேலைலாம் ஆரம்பிக்கலையே, அதுக்கு இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. திமுகவும் அண்ணா திமுகவும் மற்ற சிறிய கட்சிகளை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளே தொட்டுப்பார், சீண்டிப்பார், அதப்பார், இதப்பார், எதுவுமே ஆரம்பிக்கல. அதனால நான் திரும்ப சொல்றேன், 2026 மக்களுக்கு உண்டான தேர்தல். மிச்சரு வாட்டர் பாட்டிலோட விடாதீங்க, வேணுன்றதை கேட்டு பெறுங்க. நான் வந்து ஒரு காலத்துல காசுக்கு ஓட்டு வாங்குறது தப்பு அப்படின்னு பேசினவன் இன்னைக்கு என்ன நானே மாத்திக்கிறேன். ஏன்னா மக்களை விட அரசியல்வாதிகள் மோசமா இருக்கிற காரணத்தினால். ஜனநாயகப்படி அது தப்பான வார்த்தை. யாரும் ஓட்டு இல்ல, அதாவது நான் வந்து காசுக்கு ஓட்டு வாங்குன்னு சொல்லலையே, திட்டமா வாங்கிக்கோங்கன்னு அரசியல் சாசனத்திலும் தேர்தல் ஆணையத்தை சொல்லத்து தானே சொன்னேன். தீபாவளிக்கு பொங்கலுக்கு தானே கொடுக்க சொன்னேன், கையில கொடுக்க சொல்லலையே. நன்றி. பிஜேபி அப்படித்தானே கொடுத்தாங்க.